அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது தெரிஞ்சிக்காமல் எந்த ஒரு ட்ரேடராலையும் சரி இன்வெஸ்டராலையும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க முடியாது. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியோட ஆக்சுவல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதுக்கு நம்ம ஃபினான்சியல் டேட்டா, இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்ட்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். சேம் டைம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னென்னா, நம்மளோட பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்ஸை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ்லையும், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அதுபோக அந்த செக்டரோட அனாலிசிஸ், சேம் டைம் ஒரு கம்பெனியோட குவாலிட்டிலையும் கன்சிடர் பண்ணுறோம். அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டு, ஒரு ஷேரோட சப்ளை அண்ட் டிமாண்டு, அதோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் மூமெண்ட்டு, அண்ட் இப்போ அந்த ஷேரோட வால்யூம் என்ன, மொமெண்டம் என்ன, இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதில் இபிஎஸ், பிஇ ரேஷியோ, ஆர்ஓஇ, டெப்ட் ரேஷியோ, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஜிடிபி க்ரோத், இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் பேசிக்கான டூல்ஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. இது ஒவ்வொன்றுமே என்னங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் வரிசையாக பார்க்கலாம். தென் இந்த பக்கம் டெக்னிக்கல் அனாலிசிஸோட டூல்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சார்ட்ஸ், அதாவது கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு, பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு. இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் மெயினாக யூஸ் பண்ணுறது ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, போலிங்கர் பேண்ட்ஸ், மூவிங் ஆவரேஜஸ். தென் சார்ட் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ஃப்ளாக் பேட்டர்ன், எட்ஸட்ரா. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸோட சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பேசிக்காக வச்சு பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, இப்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் எதை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மெயினாக பார்க்குறது ஒரு கம்பெனியோட குவாலிட்டியை, அந்த இண்டஸ்ட்ரியோட குவாலிட்டியை அனலைஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிஇ ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லை டெப்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் குவான்டிடேட்டிவ் மெத்தடை மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வரைகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, அதுக்கப்புறம் சோர்சஸ் ஆஃப் டேட்டா. இந்த அனாலிசிஸ்க்கு எங்கெல்லாம் இருந்து டேட்டாவை எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆனுவல் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி டேட்டா எடுக்கிறாங்க. சேம் டைம் வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவை கையில் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நியூஸையும் அந்த இண்டஸ்ட்ரியோட மூவ்மெண்ட்டையும் எடுத்துக்கிறாங்க சோர்ஸாக. இந்த பக்கம் டெக்னிக்கல் அனாலிசிஸில் மெயின் சோர்ஸாக எடுத்துக்கிறது ப்ரைஸ் சார்ட்டு, அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ், அதோட வால்யூம், அதுபோக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டரோட அவுட்புட்ஸ், இது எல்லாத்தையும் சோர்ஸாக எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன டைம் ஃப்ரேம்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒருத்தர் லாங் டைமில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, அதாவது ஒரு மந்தில் இருந்து ஒரு இயர் வரைக்கும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கையில் எடுத்துக்கிறாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸில் எல்லாமே ஷார்ட் டைம் தான். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட டைம் ஃப்ரேம் ஒரு மினிட்ஸ்லேருந்து வீக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஓகே, தென் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட ஸ்ட்ரென்த் என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு கம்பெனியை லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு மட்டும்தான் நம்மளால் கணிக்க முடியும். அதுபோக ஒரு கம்பெனியோட ஸ்டாக் அண்டர் வேல்யூ ரூபிக்கு வரும்போது நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்கலாம். அட் த சேம் டைம் டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தோன்னா,
எந்த டைமில் நம்ம என்ட்ரி ஆகணும், எந்த டைமில் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் பொசிஷனை டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட் வந்து இப்போ வாலட்டைலாக இருக்குது, காலையிலேருந்து திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு மட்டும்தான் அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும் பை சிக்னலையும் செல் சிக்னலையும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை மட்டும் வச்சு தான் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸ்ட்ரென்த் இருந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே வீக்னஸும் இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட வீக்னஸை பார்த்தோம்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன்னா ஒரு ரேஷியோ பாசிட்டிவாக காமிக்கும், ஒரு ரேஷியோ நெகட்டிவாக காமிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்துக்கு ஒரு சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கிடைக்கிறது கிடையாது. அதே போல் அந்த சைடு டெக்னிக்கல் அனாலிசிஸோட வீக்னஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஃபண்டமெண்டலை ஒதுக்கி வச்சுட்டு வெறும் டெக்னிக்கலை மட்டும் பார்த்தோன்னா ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் போகுமா போகாதா அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்து சம்டைம்ஸ் மார்க்கெட்டோட மூமெண்ட் கீழே போச்சுன்னா, இல்லை ஏதாட்டி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட் நடந்துச்சுன்னா, இப்போ கொரோனா மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் நடக்கிற டைமில் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக கீழே விழுந்தே ஆகும். ஏன்னா அது டெக்னிக்கலை பேஸ் பண்ணி மட்டும் தான் வளர்ந்த ஸ்டாக்காக இருக்குமே தவிர ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணும்போது நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு டைமும் சார்ட்டை. ஏன்னா ஒன்று நம்ம மிஸ் பண்ணால் கூட நம்மளால் வந்து லாஸ் வந்து அதிகமாக பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸோட வீக்னஸ். ஓகே, இப்போ இந்த ரெண்டு அனாலிசிஸையும் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வாரன் பஃபெட் அவங்களே மாதிரி ஆட்கள்லாம் லாங் விஷனில் பார்க்குறவங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பேசிக்காக எடுத்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்னால் இப்போ நம்ம கையில் காசு இருக்கும், ஆனால் நமக்கு ட்ரேடிங் தெரியாது. ஸோ நம்மளுக்காக நம்ம காசை கொடுத்துட்டோன்னா அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய ரெவன்யூவில் நமக்கு தந்துட்டு அவங்க கமிஷன் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜர். இவங்க வந்து லாங் டைமில் பார்த்து க்ரோத்தை மட்டுமே பார்க்குறதுனால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சேம் டைம் டெக்னிக்கல் அனாலிசிஸை இந்த டே ட்ரேடரு, ஸ்விங் ட்ரேடரு, ஸ்கேல்பர்ஸு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போல் மார்க்கெட்டில் எப்போவுமே ஆக்டிவாக என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளவங்க அனைவருமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனியை நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஒரு ரெவன்யூவாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட க்ரோத்தாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்யூச்சருக்காக வாங்கி வைக்கலாம். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு எக்ஸாம்பிள். அதே டைமில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டாலே வாங்கலாம். இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுற டெக்னிக். அவங்க வந்து அந்த இடத்துல கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கா இதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஒன்ஸ் ஒரு வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிற டைமில் பை பண்ணிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நம்ம பண்ணினா மட்டும்தான் நம்மளால் ஸ்டேபிளாக மார்க்கெட்டில் நிற்க முடியும். அதாவது ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியை பிக் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் எந்த டைமில் நுழையணும், எந்த டைமில் வெளியே வரணும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சேம் டைம் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸை குறைக்கலாம். ஸோ அஸ் ஏ ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்டராக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் முக்கியம், டெக்னிக்கல் அனாலிசிஸும் முக்கியம். இனி வரக்கூடிய வீடியோக்களில் தனித்தனியாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தனியாக, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் போடுங்க. நன்றி.